ஆகவே மாட்டேங்குதே. நம்ம குருமா இவ வாயை அடைச்சிட்டாங்க, இவ கையையும் கட்டி போட்டுட்டாங்க. அப்படி இருந்து எப்படி இவளால இதை பண்ண முடியுது? தாமினி, எனக்கு பயமா இருக்குமா. நிச்சயமா இந்த பிசாசு கடவுள் கிருஷ்ணர் கிட்ட விழுந்து விழுந்து வேண்டியிருப்பா என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு. அந்த கடவுள் கிட்ட ஒரு தாயோட வேதனை உனக்கு புரியலையான்னு கதறி இருப்பா. அவருக்கும் தாய் பாசம் அதிகமாச்சே, அதனால இந்த பிசாசுக்கு சக்தியை கொடுத்துருப்பாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? ஹலோ குருமா, இந்த டோர் திறக்கவே மாட்டேங்குது. யாராவது இருக்கீங்களா? இந்த டோரை திறக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இல்லனா இந்த கிட்டி பால்கனில இருந்து கீழே விழுந்துரும். சாரி குஷி, எனக்கு தெரியும் உனக்கு அந்த பூனையோட உயிர் மேல அக்கறை இருக்குன்னு. ஆனா நான் என்ன பண்றது குஷி, எனக்கு உன்னோட உயிர் தான் ரொம்பவே முக்கியம். என்னால இப்போ நாங்க போக விட முடியாது. ராதா, மோகன், நீங்க 2 பேரும் இப்ப எங்க இருக்கீங்க? என்ன நடக்குது? எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. எனக்கு என்ன நடக்குது? ஐயோ கடவுளே, எனக்கு என்ன நடக்குதுங்க? கிட்டி, அசையாத, கீழே விழுந்துருவ. அம்மா, குருமா அவங்க வேலையை பண்ணிட்டாங்க போல இருக்கு. இதுக்கு மேல அந்த பிசாசால எதுவுமே பண்ண முடியாது. இந்த குட்டி சாத்தான் இன்னைக்கு செத்தே தீரணும். பார்க்கலாம் வா. குஷி, போகாத. குஷி, இல்ல, குஷி செத்து போயிட்டா. இதோட அந்த துளசி கிட்ட இருந்தும் அந்த குஷி கிட்ட இருந்தும் நமக்கு நிரந்தர விடுதலை கிடைச்சிருச்சு. குஷி, 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 குஷி. குஷி, நீ நல்லா இருக்கல்ல? குஷி, 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 நீ நல்லா இருக்கல? உனக்கு எதுவும் ஆகலையே? உனக்கு எதுவும் அடியெல்லாம் படலையே? நல்லா இருக்கல?
திடீர்னு இந்த ராதா எங்க இருந்து வந்தா? ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, 3 பேர் நம்ம வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த 2 அடி சூனியக்காரி இந்த குட்டி சாத்தானை காப்பாத்துறதுக்காக எங்க இருந்து தான் வந்தானே தெரியலையே. ராதா நீ போ, நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன். சரி. ஐயோ குஷி அங்க என்ன பண்றா? அது மேல சஞ்சா கீழே விழுந்துருவா. குஷி! கடவுளே கிருஷ்ணா, ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. சரியான நேரத்துல என்ன இங்க அனுப்பிட்டாரு. இல்லனா மோனிகா இன்னைக்கு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும். குஷி உனக்கு ஒண்ணும் இல்லையே? ராதா. நல்லா இருக்கல? குஷி நல்லா இருக்கா? ராதா அழாத ராதா. குஷி நல்லா இருக்கா? குஷி எங்கம்மா உனக்கு அடிபட்டிருக்கு? எங்க அடிபட்டிருக்கு சொல்லு. மேல இருந்து கீழே விழுந்தல நீ. ராதா. ஏதாவது அடிபட்டிருக்கா? மோனையா இன்னைக்கு நீ மறுபடியும் குஷியோட உயிரை காப்பாத்திருக்க. இந்த ராதா எப்படி திடீர்னு இந்த நேரத்துல வந்தா? இந்த 2 பேரும் எப்படி கரெக்டான நேரத்துல இங்க வந்தாங்க? நாம எப்படிலாம் பிளான் போட்டாலும் அதை தடுத்து நிறுத்தறதுக்காகவே இந்த சூனியக்காரி எங்க இருந்து தான் வரானே தெரியலையே. தாமினி, எனக்கு என்னமோ நம்ம தலையெழுத்தே சரியில்லைன்னு தோணுது. பொதுவா எல்லாரும் கிரக திசைகளை சரி பண்ண ராகு கேது இந்த கிரகத்துக்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்க. கொஞ்சம் நான் சொல்றதை கேளுமா தாமினி? நாமளும் ஏதாவது கோயில் குருக்களை கேட்டு நம்ம வாழ்க்கையில இருக்க ராதாங்கிற கிரகத்துக்கு சாந்தி பூஜை பண்ணி தொலைச்சிருவோமா? இல்ல, நான் குஷிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஏய் குஷி, அது சரி குஷி, நீ எப்படி கீழே விழுந்த? அது நான் கிட்டியை பிடிக்கிறதுக்காக வந்தேன். ஐயோ, 2 அடி சூனியக்காரி நம்மளையே பாக்குறாளே. அவ காளி உருவத்துக்கு மாறி திரிசூலத்தால நம்மள கொல்றதுக்குள்ள நாம ஓடிடுவோம். வா. ஆமாம்மா, சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா எல்லாரும் முன்னாடியும் நம்மள மாட்டி விட்டுருவா. ஆமா மாமா, வா 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 வா. இப்ப புரிஞ்சு போச்சு இதெல்லாம் எப்படி நடந்திருக்கு. இன்னைக்கு இவங்கள விட மாட்டேன். லட்சம் தடவை சொல்லி இருக்கேன். என்ன ஏதாவது பண்ணியிருந்தா கூட நான் இவங்கள மன்னிச்சிருப்பேன். ஆனா என் பொண்ணு குஷியை ஏதாவது பண்ணா அது யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். குஷி நீ இந்த ராதா எங்க போனா? உள்ளவா. ரொம்ப நன்றி கடவுளே. சரியான நேரத்துல நீங்க ராதாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. குஷியை நீங்க காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளே. அம்மா சீக்கிரம் வந்துருங்க. ஷோ, வாங்கம்மா. ஐயோ தாமினி, தாமினி, இதுக்கப்புறம் எந்த கடவுளும் நம்மளை வந்து காப்பாத்துவான்னு எனக்கு தோணவே இல்லை. ஐயோ, அந்த 2 அடி சூனியக்காரி மறுபடியும் நம்ம பிளானை இப்படி பாழாக்கிட்டாலே. அந்த குட்டி சாத்தானும் இந்த ஜென்மத்துல சாக போறதே இல்லை.
அந்த பிசாசும் நம்ம வாழ்க்கையை விட்டு போக போறதே இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த மோகன் கூட இந்த ஜென்மத்துல உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறதே இல்ல. தாமினி, இதுக்கப்புறம் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உன்னோட ஆபீஸ்ல இருக்கிற மேனேஜர், செக்ரட்டரின்னு யாராவது இருப்பாங்கல்ல, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கப்புறமாவது நானாவது கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்ல. அம்மா, ஏற்கனவே நான் ரொம்ப கடுப்புல இருக்கேன். இன்னும் நீங்க என்னை ஏத்தி விட்டீங்க, அவ்வளவுதான். ஒழுங்கா போர்வை எடுத்து போட்டு படுத்து தூங்குங்க. ஏன்னா நாம இன்னைக்கு குஷியை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கோம். அந்த ராதா இந்நேரம் பசியோட இருக்க சிங்கம் மாதிரி நம்மள அட்டாக் பண்ண வந்துட்டு இருப்பா. நீங்க படுங்க. ஐயோ, வா வா வா, போயிடலாம். தாமினி அக்கா, கதவை தரங்க. ஓ காட். தாமினி அக்கா, ஒழுங்கு மரியாதையா கதவை தரங்க. காவேரி பெரியம்மா, இப்ப கதவை திறக்க போறீங்களா இல்லையா? தாமினி, எனக்கு என்னமோ அவ கூப்பிடுறத பார்த்தா அப்படியே கடிச்சு தின்னுடுவா போல இருக்கே. ஐயோ, அம்மா படுத்து தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணுங்க சீக்கிரம். கதவை திறங்கன்னு சொல்றல. தாமினி அக்கா, சொல்றது கேக்குதா? கதவை திறங்க. ராதா, இவ எப்ப வந்தா? அதுவும் ஏன் இப்படி கத்திட்டு இருக்கா? தாமினி ரூம் கிட்ட தான் சவுண்ட் வருது. வா போய் வாங்க. பார்க்கலாம். கதவை திறங்கன்னு சொல்றல. என்ன சத்தம் அது? ராதா தான் சத்தமா பேசிட்டு இருக்கா. ஏதாவது பிரச்சனையோ? தாமினி அக்கா, நான் சொல்றல, மரியாதையா கதவை திறங்க. மோகன், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ராதா ஏன் அங்க கத்திட்டு இருக்கா? மோகன், குஷி எப்படி உன் கூட? அம்மா, குஷி பால்கனி ரெயிலிங்ல இருந்து கீழே விழுந்துட்டா. என்ன? எப்போ? எப்படி எப்படி மோகன்? இப்பதான் நான் காரை பார்க் பண்ணிக்கிட்டு இருந்த கேட்டுக்கு வெளியே ராதா இறங்கிட்டா. ராதா உள்ள வரும்போது குஷி கீழே விழுந்துட்டு இருந்தா. சரியான டைம்ல ராதா வந்து குஷியை பிடிச்சா. இல்லனா அம்மா, பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும். காவேரி பெரியம்மா, மரியாதையா கதவை திறங்கன்னு சொல்றல. இந்த ராதா தாமினி கிட்ட ஏன் கத்துறா? தெரியல மோகன். நான் பாக்குறேன். வா குஷி. கடவுளே கிருஷ்ணா போற்றி. என்ன அத்துமீறல் இது? இனிமேதான் நான் அத்துமீறவே போறேன். ஏய் ராதா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இப்ப எதுக்காக என் பொண்ணு அடிக்கிற?
உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க மேல நீ கை கை வைப்ப என்ன? இன்னைக்கு என் கையில என்ன கிடைச்சாலும் சரி, அத வச்சு உங்க ரெண்டு பேரையும் அடி அடின்னு அடிப்பேன். என்ன பண்ற நீ? பைத்தியமா நீ? ஏய், விடு. ஏய். ராதா ஸ்டாப் இட். ராதா. ஹே பட்டிக்காடு போடி அப்படி. ஐயோ எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போல இருக்கே. இப்படி போட்டு அடிக்கிறாளே. அப்படிலாம் அடிக்காதம்மா, உனக்கு தான் பாவம் வந்து சேர்ந்துரும். ஏய், வணக்கம்மா. அடியே வேண்டாம், ராதா, எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடி. அப்படி என்ன அடி பண்ணிட்டோம்? ராதா இங்க பாரு. வேண்டாம் ராதா. ஏய் ராதா விடு என்ன. ஐயோ என்ன நடக்குதுன்னு புரியலையே கடவுளே. என் குழந்தையோட உயிரை பறிக்க முயற்சி பண்ணீங்கல்ல ரெண்டு பேரும். இன்னைக்கு நான் உங்களை விடவே மாட்டேன், விட மாட்டேன். தாமினி அப்படியே பிடிச்சுக்கோ, அப்படியே பிடிச்சுக்கோ, விட்டுறாத. இதோ வரேன், விட்டுறாத. புடி புடி பிடிச்சுக்கோ, விட்டுறாத. எந்த கடையில அரிசி வாங்குறடி சொன்னா நாங்க வாங்குவோம்ல. நீங்க ரெண்டு பேரும் உங்களோட எல்லா எல்லையையும் தாண்டி போயிட்டீங்க. இதுக்கு மேல நான் சகிச்சுக்க மாட்டேன். என் குழந்தை மேல ஒரு கீறல் கூட விழ விட மாட்டேன். இன்னைக்கு குஷியோட பிறந்த நாள்ல, இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் மரண நாளா மாற போகுது. ராதா ஸ்டாப் இட். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? யாராவது காப்பாத்துங்க. ஏய், ஐயோ அடிக்கிறாளே, காப்பாத்துங்க. மோகன், ஐயோ என்னாச்சு? அம்மா என்ன? ஐயோ ராதா, வேண்டாம் சொன்னா கேளு. ராதா நிறுத்து, சொன்னா கேளு. என்னமா பண்ற? அண்ணா தடுங்கண்ணே. ராதா ராதா நிறுத்து. ராதா. ராதா ராதா வேண்டாம். ராதா வேண்டாம். ராதா. ஐயோ காப்பாத்துங்க. try பண்ணு. ராதா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சரியாதாமா பண்ற. இத நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். மோகன் காப்பாத்து ப்ளீஸ். என்ன பண்ற நீ? இதோ வரேன் வரேன். ராதா என்ன பண்ணிட்டு இருக்கா அவ? வேண்டாம். ராதா கொஞ்சம் இவளை தடுத்து நிறுத்து. ராதா நீ என்ன பண்ற? மோகன் பாத்து. ராதா, நடுவுல போனா எனக்கு பயங்கரமா அடி விடுதுமா. அவங்கள அடி வாங்கட்டும். ஐயோ ராதா. காது ஏன்பா மோகன் கொஞ்சம் காப்பாத்த கூடாதா? ராதா வெரி குட். எனக்கு அவங்க அடி வாங்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சினிமா பார்க்கும்போது கூட இந்த அளவுக்கு இல்ல. என்ன மோகன் இவ? நீயே பாத்துட்டு சும்மா நிக்கிற? போய் அவளை தடுத்து நிறுத்து. அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு கொன்னுடுவா போல இருக்கு. ராதாவை ஒருத்தரால தான் தடுக்க முடியும். யாரு? குஷி. ராதா இன்னும் அடி. பாரு, இந்த சீன் அவ என்ஜாய் பண்றா. ஓய் குஷி. நான் எதுக்கு இப்ப அவளை தடுக்கணும்? எனக்கு தான் இது நல்ல ஜாலியா இருக்கே. ஐயோ யாராவது போய் பாப்கார்ன் கொண்டு வாங்க. குஷி, ராதா, ராதா கொஞ்சம் நிறுத்து ராதா. சொன்னா கேளு ராதா. வேண்டாம், அவங்க ரெண்டு பேரும் அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு நீ அடிச்சிட்டு இருக்க? சொல்லு ராதா. நான் இப்ப உங்ககிட்ட விஷயத்த சொன்னேன்னா நீங்களும் சேர்ந்து இவங்களை அடிப்பீங்க.